எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்திலே Hebrews chapter 11 and verse 6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Without faith it is impossible to please God. நல்ல காருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது சரி. என்ன விசுவாசம்? What kind of faith? விசுவாசம்னா என்ன? What is faith? வசனத்தை வாசிங்க. Read the verse. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அல்லது தேவனை பற்றிக் கொள்ளுகிறவன், தேவனிடத்தில் வர்றவன் அவர் உண்டென்று விசுவாசிக்கணும். முதலாவது அவர் தம்மை எதை விசுவாசிக்கிறேன்? What should you believe? தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்பதும் விசுவாசிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. இவங்க உட்கார்ந்திருக்க எல்லாரும் என்ன விசுவாசிக்கிறீங்க? So what you all people see to believe? தேவன் ஒருவர் உண்டு அப்படினு விசுவாசிக்கிற கைதுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. Whoever say believe that we have one God. அறிஞ்சுக்கீங்களா? So you believe, right? விசுவாசிக்கிறீங்களா? So you believe it. நீங்க விசுவாசத்தோட தான் வந்திருக்கீங்க. So you have come with that faith. அப்போ நீங்க சேருகிறவன் ஒண்ண விசுவாசிக்கணும். So the one who comes to God should believe one thing. நான் ஆண்டவரிடத்துல சேருது உண்மையானால், if it's true that I come close to God, நான் ஆண்டவரை தேடினால், if I seek God, என்ன செய்தா? what I do? ஆண்டவரை சேர்ந்தீங்கல்ல. So you have come to him. ஒரு காலத்துல பிசாசுக்கு ஊழியம் செய்தோம். Earlier we were ministering to the devil. ஒரு காலத்துல பாவத்துல வாழ்ந்தோம். We were living in the sin. ஒரு காலத்துல அக்கிரமத்துல வாழ்ந்தோம். We were living in iniquity. இப்போ அத விட்டுட்டு தேவன்ட்ட வந்துட்டோம். So we have left everything and come to God. ஒருத்தர் ஒரு முறை சொன்னார், ஐயா நான் கோயில்ல வந்து ஆண்டவர்ட்ட உழுந்துறலாம்னு இருக்கேன் ஐயா. So a man said, I want to come to God, church and fall into God. நீங்க நிறைய பேர் உழுந்துட்டீங்க. ஆண்டவரே நீர்தான் கதின்னு உழுந்துட்டீங்க. So you have come and fell here. சரி, நீங்க உழுந்த நீங்க, so people who have fell down here, உழுந்தே கிடக்காதீங்க. So don't stay as such. நீங்க ஒண்ண விசுவாசிக்கணும். You should believe one thing. நான் ஆண்டவர்ட்ட சேர்றேன்னா, so if I come to him, ஆண்டவரை தேடினால், if I seek God, எனக்கு பலன் தருவார். he will give me the reward. அப்ப சேர்றவன் என்ன செய்யணும்? So what I am supposed to do if I want to come to him? சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. Many people have come to him. நிறைய நினைக்கிறாங்க ஞானஸ்நானம் எடுத்த உடனே தரித்திரம் எல்லாம் போயிடும். So many people think if I get baptism, சாபம் எல்லாம் போயிடும். all my curses எல்லாம் போயிடும். all the problems will be solved. இது எல்லாம் வானம் திறந்து வீட்ல அப்படியே கொட்டும். So the heavens will be open and there will be blessing pouring upon my house. அது பொய். That is lie. சேர்றீங்களா? Have you come to him? தேடுங்க. Then seek him. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். Though the young lions may lack and do hunger, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, but the one who seek God will lack. யாருக்கு நன்மை குறைவுபடாது? Unto whom lacks nothing. சங்கீதம் 34:10 சொல்லிருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. Psalm 34:15 says those who seek தேவனுடைய him, நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. glory be to the name of God. அவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. Unto them they lack nothing. நல்லா கவனிங்க. Listen carefully. இப்போ உங்களுக்கு விசுவாசம் வேணும். தேவன் ஒருத்தர் இருக்காரு. So you must have a faith that there is one God. நான் அவரை தேடினா, and if I seek him, எனக்கு பலன் கிடைக்கும். I will receive the reward. எனக்கு நன்மை கிடைக்கும். I will receive the goodness. என்று விசுவாசத்தை நீங்க தேடணும். And you are supposed to seek him with that faith. ஆனா ஒன்று சொல்றேன் பாருங்க. But I will tell you one thing. இதே யாக்கோபு சொன்னாரு. The same James said. யாக்கோபு 2 அதிகாரம், James chapter 2, 19 வசனம் வாசிங்க. verse 19. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசத்தை நடுங்குகின்றன. என்னது பிசாசு? What does the devils do? விசுவாசி. நீங்க நடுங்கல, நீங்க விசுவாசிக்கிறீங்க. So you believe but you don't tremble. ஆனா பேய் நடுங்குது. But the devils tremble, it seems. சில வேளைகளை நான் பார்த்திருக்கேன் மாந்து. Sometimes நான் யார் தெரியுமாடா? You know who am I? ரத்த காட்டேரி நிக்கும். I am the vampire. இயேசுவின் நாமத்துல போய், I say in the name of Jesus leave him. அது ஓடிரும். They will start running away. இயேசுவின் நாமத்தை கேட்டா அந்த பேய் என்ன செய்யுது? When they hear the name of Jesus, what will they do? நிறைய அங்க உள்ள பேய் நடுக்குறது இல்ல. But the many places the devils are not seen. ஒரிஜினல் பேய் நடுக்குது. The original devils are scared. நான் சொல்றேன், I will tell you. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க. Many people believe, பயப்படுறது இல்ல. but they are not trembling. உலகத்திலேயே தேவனுக்கு பயப்படாத ஒரு கூட்டம் உண்டானா அது பெந்தேகோஸ்தே கூட்டம். So it is only the Pentecostal congregation who doesn't tremble God. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. Because they are saved. அபிஷேகம் பெற்றாங்க. We have received the anointing. இவன் தான் எல்லாம் துணிஞ்சான். And they do all kinds of presumptuous things. ஆனா பேய் இருக்கு பாருங்க. But you consider these devils. அது விசுவாசி தான். They believe. அது நடுங்குதான். And they tremble. ஆனா உண்மை என்ன தெரியுமா? But what is the truth? அது என்ன விரும்பிச்சுன்னு கேட்டீங்கன்னா, what did they do? நான் உன்னதத்துக்கு ஏறுவேன். I will ascend into heaven.
நான் சிங்காசனத்துல உட்காருவேன். I will sit upon the throne. நான் தேவனை போல இருப்பேன். I will be like the Lord. என்ன விசுவாசம் அதுக்கு? See what a kind of faith is that? உங்களுக்கு கூட விசுவாசம் இருக்குல்ல? Even you don't have, you have the faith. நான் எங்க போய் உட்காருவேன்? Where will I sit? பரலோகத்துக்கு போயிருவேன். I will go to heaven. ஆண்டவர் சிங்காசனத்துல வலது பக்கத்துல உட்காருவேன். I will sit on the right side of the God's throne. நாக்க தொங்க போட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க. And you are waiting for that. இந்த சாத்தான் கூட Even the devil, வானத்துக்கு போவேன். I will go to the heavens. சிங்காசனத்துல உட்காருவேன். I will sit on the throne. அப்படின்னு சொன்னானே தவிர He told it, அந்த right? சிங்காசனத்துக்கு உரியவரை தேடல. But he never seek God who belongs to the throne. அவர்ட்ட அவன் ஜெபிக்கல. He never prayed to the Lord. ஆண்டவரே உம்முடைய சிங்காசனத்துக்கு என்ன தகுதியாக்கும். Lord, make me entitled for your throne. உம்மை போல மாறக்கு தகுதியாக்கும். Lord, make me worthy to become like அப்படின்னு you. அவன் ஜெபிச்சிருந்தா If he had prayed like that, சத்தியமா அவன் பேயா இருக்க மாட்டான். surely he shall not be a devil. அவன் கேருபா இருந்திருப்பான். He should have been a cherubim. இன்றைக்கு வரைக்கும் அவன் ஜெபிச்சது இல்ல. Until today he has not prayed at all. ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர். He never rebukes இந்த anybody. சாத்தான் கூட ஜெபிச்சிருந்தா அவன் சாத்தானா இருக்க மாட்டான். Even if the devil would have prayed, he would have not been a devil. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் தேவனை விசுவாசிக்கிறாங்க. Today many believers believe God. வேணுமானா தேவனுக்கு பயப்படுறாங்க. And they are also scared of God. But no prayer. But they don't pray at all. No prayer. There is no prayer in their life. 25 வருஷ விசுவாசி. They might be 25 years believer. பெந்தேகோஸ்தே குடும்பத்திலே பிறந்துட்ட. They are born in a Pentecostal family. பெந்தேகோஸ்தே பிள்ளையா வளர்ந்த. You are living as a Pentecostal child. ஒரு மணி நேரம் நீ ஜெபிக்க தவறுவாயானால், If you don't pray for 1 hour, கோயிலுக்கு வரலாம் தம்பி. you may come to church. நீ கோயிலுக்கு வர்றதுனால Just because you come to the church, என் தலையெழுத்து உனக்கு பெட்டி வரும்போது நான் ஜெபம் பண்ணி உன்னை பரலோகத்துல சந்திப்பேன்னு ஒரு பாட்டு பாடி அனுப்பிடுவேன். my faith, when you get the coffin box, I will pray you and send you to ஆனா heaven. சத்தியமா சொல்றேன், நீ போக மாட்ட. But truly I will tell you, you will not go there. என் கடமை, Because that is my duty. என் தலையெழுத்து. That is my faith. இன்பரோ ஈட்டிலே மோட்சக்கரையிலே உன்னை சந்திப்பேன்னு பாடி தொலைக்கணும். I just want to sing the song and just leave it. நான் பாடி தொலைப்பேன். I will just sing and leave நீ it. உனக்கு ஒண்ணு காணிக்க வாங்கி சாப்பிட்டனே, So I got the அந்த பாவத்துக்கு நான் பாடி தொலைப்பேன். just for the sake of the offering, I will sing and leave it. பட் நீ சேர வேண்டிய இடத்துக்கு சேர மாட்ட. But you will not reach the destination. நீ விசுவாசிக்கிற உண்மையானால், If it's true that you believe it, இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு பேய் போன்ற விசுவாசி பாஸ்டர்மாரு ஜெபம் பண்ணாத. that's why these kinds of pastors say, don't pray. எல்லாம் விசுவாசி, Just believe. அறிக்கை பண்ணு. Just confess. நான் சொல்றேன், I will tell you, எங்க பாஸ்டர் நல்ல பாஸ்டர். our pastor is good pastor. அவருக்கு நிறைய பேங்க்ல வச்சிருக்காரு. And he has much riches in his bank. என் தேவையை சந்திப்பா. He will meet my need. நீ வீட்ல உட்கார்ந்து சொல்லிட்டே இரு. So you keep on telling it in your heart home. நான் உனக்கு 10 பைசா கொடுக்க மாட்டேன். I will not give you a single penny. ஆனா என்ன நிறைய விசுவாசிக்கிறேன். But many people believe that. பாஸ்டர்ட்ட போனா If I go to the pastor, இந்த ஆறுதலான வார்த்தையாவது கிடைக்கும். at least I'll get the comforting words. திட்டியாவது 10 ரூபாய் கொடுப்பாரு. And he will at least scold and give me some money. இப்ப வராதேன்னு சொல்லியாவது 100 ரூபாய் கொடுப்பாரு. So he will give at least 100 rupees saying, don't come anymore. விசுவாசத்தோட வர்றான். They come with that faith. அவங்க தேவையை சொல்றாங்க. So they tell their needs to me. அவங்க அழுறாங்க. They cry to me. என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் உதவி செய்றேன். So according to my eligibility, I help them. அவங்களோட விசுவாசம் இல்ல, Not according to the faith. விசுவாசம் என்ன தேட பண்ணிச்சு. So that faith made them to seek me. கேட்க பண்ணிச்சு. It made them to ask me. நான் சொல்லுவேன், அருமையானவர்களே, I would tell you, my dear ones, பரிசுத்த ஆவியான கண்களை திறக்கணும். let the Holy Spirit open our eyes. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க துணிகரமாக நாம ஜெபிக்க வேண்டியதில்லை. Many servants of God say presumptuously, don't have நீங்க to pray. விசுவாசிங்க, You just believe. நீங்க அறிக்கை பண்ணுங்க. You keep on confessing. நான் சொல்றேன், உங்களை என்னை விட தேவனை அதிகமாய் அறிந்தவன் பிசாசு. So more than you and me, the one who knows God more is the devil. உங்களையும் என்னையும் விட அதிகமான நெருக்கத்திலே வாழ்ந்தவன் பிசாசு. And more than you and me, he was the one who was very intimate to God. இரவும் பகலும் தேவ சமூகத்திலே இருந்தவன் இந்த கேரு. So this cherub was the one who was in the presence of God all through day and night. சிங்காசனத்தை பார்த்தான். And he was looking at the throne. வடபுறத்தை பார்த்தான். He was looking at the right side. ஆனால் வாழ்க்கை பிசாசாக மாறி போனான். But his life ended as a devil. என்ன கேட்டீங்கன்னா, Why? Because அவன் கர்த்தரை நோக்கி ஒரு நாளும் தேடினதே இல்லை. he never sought God at any time. கர்த்தருடைய முகத்தை தேடினதே இல்லை. He never saw the face of God. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தேவனுக்கு உரியதை தேடுகிறார்கள், பட் தேவனை தேடல. Today many people of God seek that things belongs to God but not God. வேதம் என்ன சொல்லி தெரியுமா? What does the Bible say? முதலாவது தேவனை தேடுங்க. Seek ye first the kingdom of God. தேவ ராஜ்யத்தை தேடுங்க. Seek ye first the kingdom of God. அவர் நீதியை தேடுங்க. And his righteousness. உங்களுக்கு உலகத்துல என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றல்ல,
கூட கொடுக்கப்படும். It's not that it will be given whatever you need in this world, but it shall be added unto இன்னைக்கு you. நாம என்ன தேடிக்கிட்டு இருக்கோம்னா But what are we seeking today? தேவன் உடையதை தேடுகிறோம், தேவனை தேடுறதில்லை. We seek things that belongs to God, but not God. சங்கீதக்காரன் சொன்னா, Psalmist said, தேவனே "O Lord, நீர் என்னுடைய தேவன், you are my God. அதிகாலமே உம்மை தேடு." I will seek you early in the morning." அவன் 8வது பிள்ளைங்க, கடைசி பிள்ளை. He was the 8th and the last son. ஆனா 8 பிள்ளையை காட்டில் அவனை மேல கொண்டு வந்தார். And God made exalted him more than the 8 children. ஏன் தாவீதே? Why David? அவன் சொல்லுவான், He would tell, நான் தேவனை தேடினேன். I saw God.